ஃபியூச்சர் அகாடமி மாணவர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா நம்மளுடைய யூனிட் 5 சரிங்களா. நம்மளுடைய சிலபஸ்ல யூனிட் 5ல இருக்கக்கூடிய இந்தியன் எக்கனாமி, இந்திய பொருளாதாரம், அந்த டாப்பிக்கை நீங்க எப்படி கவர் பண்ணலாம், எப்படி இந்த சிலபஸை கவர் பண்றது, ப்ளஸ் இந்த டாபிக்ல என்னென்னலாம் இருக்கு, அந்த டாப்பிக்கை நம்ம எங்க படிக்கிறது, எங்க படிச்சா பெட்டரா இருக்கும், கொஷின்ஸ் எந்த மாதிரி கேட்குறாங்க, ஸோ என்ன டிஎன்பிசி உங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்ப்பாங்க, அண்ட் அந்த சிலபஸை பத்தின புரிதல், இது எல்லாத்தையுமே பேசுவோம். ஏன் இந்த வீடியோ பண்றதுக்கான முக்கியமான காரணமே என்னன்னா, நிறைய ஆஸ்பிரன்ஸ் சரிங்களா பர்சனலாகவே நிறைய மெசேஜ் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு எக்கனாமி படிக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு சார், அதை எப்படி படிக்கிறதுனே தெரியல, அதனுடைய அப்ரோச்சே தெரியல அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள சொல்றாங்க. ஓகேவா? ஸோ அதை பத்தி தான் இந்த வீடியோல ரொம்ப டீட்டெயில்டா பேச போறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான வீடியோஸ் நீங்க பார்க்க தொடர்ந்து நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரைட்? ஸோ இந்த யூனிட் 5ல இன்னைக்கு இருக்கக்கூடிய யூனிட் 5ல நமக்கு இந்தியன் எக்கனாமி, இந்திய பொருளாதாரம் அப்படிங்கக்கூடிய ஒரு டாபிக் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்க நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய சில விஷயங்களை நம்ம முதல்ல பார்க்கலாம். 2019க்கு முன்னாடி வரைக்கும் நமக்கு ஜென்ரல் எக்கனாமிக்ஸ், பொதுவா பொருளியல் அப்படிங்கிறது மட்டும் தான் சிலபஸ்ல இருக்கும். ஸோ அதை என்ன பண்றாங்கன்னா 2019க்கு அப்புறம் இந்திய பொருளாதாரம் அப்படின்னு டாபிக் டோட்டலாவே மாத்துறாங்க சரிங்களா. ஒரு ஜென்ரல் எக்கனாமிக்ஸ் அப்படிங்கும் போது பொதுவா இங்க இருக்கக்கூடிய பொருளியலை பத்தின ஜென்ரலா இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் கொண்டு வருவாங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ அது எதுவுமே சிலபஸ்ல கிடையாது. ஒட்டுமொத்தமா அவங்களுடைய சிலபஸ் பேரே இந்தியன் எக்கனாமி, இந்திய பொருளாதாரம் அப்படின்னு பெயர் மாற்றம் செய்யறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இதை புரிஞ்சுக்கணும். இங்க இருக்கக்கூடிய ஜென்ரல் எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும், பொருளியலை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயமா இருக்கு. ஒன்று வந்து மைக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய நுண்ணிய பொருளியல், இன்னொன்று மேக்ரோ எக்கனாமி அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய பேரியல் பொருளியல். உங்களுக்கு மைக்ரோ எக்கனாமி அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் ஒரு இன்ஸ்டிடியூஷன் லெவல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு நிறுவனம் சார்ந்து, அல்லது இன்னைக்கு ஒரு நிறுவனம் இருக்கு, ஒரு நிறுவனத்துக்கு எங்கெந்தெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் வரும், முதலீடு வருது, அந்த முதலீடு எங்கெல்லாம் பண்றாங்க, அந்த முதலீட்டுல இருந்து அவங்களுக்கு லாபம் கிடைக்குதா, நஷ்டம் கிடைக்குதா, எப்படி அந்த முதலீடு அவங்களுக்கு செலவாகுது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை பத்தி பார்க்கறது இந்த மைக்ரோ எக்கனாமி அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய நுண்ணிய பொருளியல். ஸோ இந்த நுண்ணிய பொருளியலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், ஒரு காமர்ஸ், இந்த மாதிரி படிக்கிறவங்க ஃபுல்லா அதுக்குள்ள போயிடுவாங்க. ஸோ அதுவே இங்க இருக்கக்கூடிய மேக்ரோ எக்கனாமி அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய பெரிய அளவிலான பொருளாதாரங்களை படிக்கும். ரொம்ப பெரிய அளவிலானன்னா ஒரு நாடு, ஒரு நாட்டினுடைய அரசாங்கம், அவங்களுக்கு எப்படி பணம் வருது, அவங்க அதை எப்படி செலவு பண்றாங்க, அவங்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரங்கள் என்ன அப்படின்னு பார்ப்போம். ஸோ அதுவே இங்க இருக்கக்கூடிய அந்த பணத்தை அச்சிட்டு வெளியிடக்கூடிய வங்கி, ஆர்பிஐ தான் இன்னைக்கு பணத்தை வச்சுட்டு வெளியிடுறாங்கன்னா அந்த ஆர்பிஐ பத்தி படிப்போம். அந்த ஆர்பிஐ இந்த பொருளாதாரத்துல எந்த மாதிரியான தாக்கங்களை ஏற்படுத்துறாங்க, அந்த ஆர்பிஐக்கு இங்க என்ன வேலை அப்படிங்கிறத பத்தி பேசுவோம். ரைட்டா? ஸோ இந்த விஷயங்களை பேசுவோம். நல்லா புரிஞ்சுக்கணும். இங்க இருக்கக்கூடிய நீங்க டிஎன்பிசி படிக்கலாம், யூபிஎஸ்சி படிக்கலாம், இல்லை போலீஸ் எக்ஸாமினேஷன் ஒரு பிசிஓ, எஸ்ஐஓ படிக்கலாம், இல்லை எஸ்எஸ்சி படிக்கலாம், இல்லை பேங்கிங் படிக்கலாம். எல்லா சிலபஸ்லையுமே மேக்ரோ எக்கனாமி மட்டும்தான் இருக்கும். ஒரு ஜிஎஸ், ஒரு ஜெனரல் ஸ்டடிஸ் நீங்க வந்துட்டீங்கன்னாவே பேரியல் பொருளாதாரம் மட்டும்தான் உங்களுக்கு சிலபஸ். மைக்ரோ எக்கனாமி வந்து கிடையவே கிடையாது. ஸோ அப்போ அதிகப்படியான முக்கியத்துவம் நீங்க மேக்ரோ எக்கனாமிக் தான் கொடுக்கணும், பேரியல் பொருளாதாரத்துக்கு தான் கொடுத்து நீங்க ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கணும். சரியா? ஸோ அதான், அது மட்டும்தான் நீங்க படிக்க போறீங்க. நீங்க ஜென்ரல் எக்கனாமிக்ஸ்லாம் வேற எதுவுமே படிக்க போறதில்ல. சரியா? அதுவும் டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபுல்லாவே என்ன பண்ணிடுறாங்கன்னா இந்தியன் எக்கனாமி மட்டும்தான் அப்படிங்கக்கூடிய சிலபஸை கட்டமைச்சிருக்காங்க. ஓகே? ஸோ இப்போ இதை பார்க்குறோம். ஸோ இங்க இருக்கக்கூடிய யூனிட் நம்பர் 5ல இந்தியன் எக்கனாமி அப்படிங்கக்கூடிய ஒரு சிலபஸ் வந்து கொண்டு வராங்க. ஓகேவா? ஸோ இதுல ஃபர்ஸ்ட் டாபிக்கா என்ன ஆரம்பிக்கிறாங்கன்னா நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி, இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள். ஸோ இந்த இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகளை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பார்ப்போம்னா, இன்னைக்கு ஒரு இந்தியன் எக்கனாமியினுடைய தன்மை எப்படி இருக்கு, அல்லது இயல்பு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பத்தி பேசுவோம். நம்ம எப்படி ஒரு தனி மனிதனுடைய இயல்பை பத்தி சொல்லும் போது ஹைட்டா இருக்காரு, கோவப்படுவாரு, கோவப்பட மாட்டாரு, குட்டையா இருக்காரு, வெள்ளை சட்டை போட்டிருக்காரு, கருப்பு சட்டை போட்டிருக்காருன்னு நம்ம சொல்றாங்களோ, அதே மாதிரி இந்த இந்தியன் எக்கனாமியை பத்தி பேசுவோம். இந்த இந்தியன் எக்கனாமி கிட்டத்தட்ட 1947ல நம்ம சுதந்திரம் வாங்கும் போது ஒரு அடிமைத்துவ பொருளாதாரமா இருக்கு. ஆனா இன்னைக்கு உலகளாவிய லெவல்ல 6th லார்ஜஸ்ட் எக்கனாமியை நம்ம பாக்குறோம். 1947ல இருந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னு கேட்டீங்கன்னா 2026ல நம்ம வந்து 6வது பெரிய பொருளாதாரமா இருக்கும். போன வருஷம் 4வது பெரிய பொருளாதாரம் அளவுக்கு இருந்தோம். ஸோ இந்த அளவுக்கு இங்க வளர்ந்திருக்கக்கூடிய இந்த பொருளாதார கட்டமைப்பினுடைய பலங்கள் என்ன, ஸ்ட்ரென்த் என்ன? இப்படி நம்ம வளர்ந்திருந்தாலும் நமக்கு ஸ்ட்ரென்த் மட்டும்தான் இருக்கா அப்படின்னு கேட்டா நிறைய வீக்னஸும் இருக்கு, நிறைய சிக்கல்களும் நம்ம பொருளாதாரத்துல இருக்கு. ஸோ அந்த பிரச்சனைகள் என்ன, சிக்கல்கள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ அதுக்கடுத்து இங்க இருக்கக்கூடிய 5 இயர் பிளான் மாடல் அண்ட் அசஸ்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு இந்த இந்திய பொருளாதாரம் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் இந்த 5 ஆண்டு திட்டங்கள். கிட்டத்தட்ட 1951ல ஆரம்பிச்சு
2017 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 12 ஐந்தாண்டு திட்டங்கள் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம உள்ள நிறைய சிக்கல்கள்லாம் இருந்திருக்கு. அதை பத்தி எல்லாம் பேசணும். ஓகேங்களா? அதெல்லாம் நம்ம பேசுவோம். ஓகேவா? சோ இந்த அளவுக்கு இந்த இந்திய பொருளாதாரம் வளர்ந்ததுக்கு மிக முக்கியமான காரணமே இந்த 5 இயர் பிளான் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய 5 ஆண்டு திட்டங்கள் தான். அப்போ அந்த 5 ஆண்டு திட்டங்களை பத்தி பேசுவோம். இப்போ இந்திய பொருளாதாரம் எங்கெல்லாம் மேல போச்சு, கீழே போச்சு, ஏன் மேல போச்சு, ஏன் கீழே வந்துச்சுன்னு பேசுவோம். ஸோ வெறுமனே இந்த 12 5 ஆண்டு திட்டங்களை பத்தி மட்டும் பேசாம என்ன அசஸ்மெண்ட், ஒரு மதிப்பீடு செய்வோம் அல்லது ஒரு மதிப்பாய்வு செய்வோம். அந்த மதிப்பாய்வுல என்ன பண்ணுவோம்னா, ஒரு திட்டத்துல எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, ஏன் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, முக்கியத்துவம் கொடுத்தாங்களே அதை அடைஞ்சாங்களா, இல்ல டார்கெட் வச்சாங்களே அதை அடைஞ்சாங்களா, அடைய முடியலையா, ஏன் அடைய முடியல, அடைய முடிஞ்சா ஏன் அடைய முடிஞ்சு, அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள பேசுவோம். ஒரு திட்டத்தினுடைய குறைபாடு என்ன, நிறைகள் என்ன, அந்த குறைகளை சரி செய்ய அடுத்த 5 ஆண்டு திட்டம் என்ன பண்ணுச்சு. ஒரு நிறைய இருக்கு. ஒரு 3வது 5 ஆண்டு திட்டத்துக்கு அப்புறம் 4வது 5 ஆண்டு திட்டம் வரவே இல்லை. ஏன் வரல, இடையில ஏன் ஒரு 3 வருஷம் கேப் வந்துச்சு. ஸோ அந்த காலகட்டங்கள்ல என்ன நடந்துச்சு, அப்போது இந்த பொருளாதார சூழல் என்ன, அரசியல் சூழல் என்ன அப்படின்னு ஒட்டுமொத்தமா பாத்தீங்கன்னா ஒரு அசஸ்மெண்ட், ஒரு மதிப்பாய்வு செய்யணும். ஓகேவா? ஸோ அந்த 12 5 ஆண்டு திட்டங்களுக்கு அந்த மதிப்பாய்வு கொடுக்கும். ஸோ அதுக்கு அடுத்து இந்த 5 ஆண்டு திட்டங்களை உருவாக்குவதற்காகவே கொண்டு வரப்பட்ட ஒரு அமைப்பு தான் இந்த பிளானிங் கமிஷன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய திட்டக்குழு. அப்ப இந்த திட்டக்குழுனா என்ன, திட்டக்குழுல யார் யாரெல்லாம் இருப்பா, இவங்களுடைய வேலை என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ பிறகு இந்த 2015 என்ன ஆயிடுச்சுன்னா, 2014 திட்டக்குழுக்குள்ள கிளைக்கப்பட்டு அதுக்கு பதிலாக 2015 நிதி ஆயோக் அப்படிங்கக்கூடிய ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டது. ஸோ அப்போ நிதி ஆயோக்னா யாரு, அப்ப திட்டக்குழு பதிலாக இவங்க வந்திருக்காங்கன்னா அப்ப திட்டக்குழுவோட இவங்க பெட்டரா இருக்காங்களா, இப்போ எந்தெந்த இடங்கள்லாம் இவங்க பெட்டரா இருக்காங்க, ஸோ அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை நம்ம பேசுவோம். ஸோ அதுக்கடுத்து பாத்தீங்கன்னு கேட்டீங்கன்னா, இதுதான் ஒரு ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் தி சிலபஸ். இதுதான் நம்மளுடைய சிலபஸ்ல முதல் பகுதி. இதுல இருந்து கண்டிப்பா உங்களுக்கு 4 கொஸ்டின் கேரண்டியா வரும். அப்படி குறைஞ்சபட்சம் 3 கொஸ்டின் ஆச்சு இந்த ஏரியால வரும். அதுல முக்கியமா நித்தி ஆயோக் 5 இயர் பிளான நம்மளால பார்க்க முடியும். ஒரு 5 ஆண்டு திட்டங்கள் ஏன் ரொம்ப முக்கியம்னா, ஒரு இந்திய பொருளாதாரத்தினுடைய கிட்டத்தட்ட ஒரு 60-65 ஆண்டு கால வளர்ச்சியை இவங்கள்ல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதனால எப்பவுமே அவங்க ரொம்ப முக்கியமா நம்ம பார்ப்போம். ஓகேவா? ஸோ தெரிஞ்சுக்கணும். ஸோ இது விஷயம், இது ஃபர்ஸ்ட். இது ரெண்டாவது பாத்தீங்கன்னா சோர்ஸ் ஆஃப் ரெவன்யூ. நம்ம ஒரு முன்னாடியே பேசணும். ஒரு அரசாங்கத்தின் பத்தி தான் இதுல பார்ப்போம். பெரும்பாலும் இந்த பொருளாதாரத்துல இந்த மேக்ரோ எக்கனாமி அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய பேரியல் பொருளாதாரத்துல அரசாங்கத்தினுடைய பொருளாதாரத்தை பத்தி தான் பார்ப்போம். அரசாங்கத்துக்கு எப்படி காசு வருது, அரசாங்கம் அதை எப்படி செலவு பண்றாங்க, ஏன் செலவு பண்றாங்க, எங்க செலவு பண்றாங்கன்னு பேசுவோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அப்போ இந்த சோர்ஸ் ஆஃப் ரெவன்யூ, வருவாய் ஆதாரம் அப்படிங்கிறது யாருனுடைய வருவாய் ஆதாரத்தை குறிக்குதுன்னா, அரசாங்கத்தினுடைய வருவாய் ஆதாரத்தை குறிக்குது. இப்போ அரசாங்கம் இருக்கு, அரசாங்கத்துக்கு எங்கெந்தெல்லாம் காசு வருது, அரசாங்கம் இருக்கு, அரசாங்கத்துக்கு ஏன் இந்த இடத்துல இருந்து காசு வருது அப்படிங்கறது பேசுவோம். அதுல 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு டாக்ஸ், வரி வருவாய், இன்னொன்னு நான் டாக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய வரிசாரா வருவாய்ன்னு 2 விஷயம் இருக்கு. அதுல இங்க இருக்கக்கூடிய நம்மளுடைய சிலபஸ்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா, கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ், சரக்கு மற்றும் சேவை வரி அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்த கொண்டு வந்திருக்காங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா, அப்ப இந்த சரக்கு மற்றும் சேவை வரிங்கிறது அரசாங்கத்தினுடைய மிக முக்கியமான வரி வருவாயா இருக்கு. அப்ப அந்த வரி வருவாய் என்ன, ஓகேவா? ஸோ அப்ப அந்த வரி வருவாயை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டியது. இந்தியாவிலேயே சுதந்திரத்துக்கு அப்புறம், அதாவது சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறம் மிகப்பெரிய ஒரு வரி சீர்திருத்தமா நம்ம பேசக்கூடியது எதுன்னா இந்த ஜிஎஸ்டி, கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ், சரக்கு மற்றும் சேவை வரி. அப்ப அதுன்னா என்ன அப்படிங்கிறத பேசும். ஸோ அதுக்கடுத்து இங்க இருக்கக்கூடிய ரிசோர்ஸ் ஷேரிங் பிட்வீன் தி ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட், மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு இடையான வள பகிர்வு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இன்னைக்கு நம்ம பாத்துக்கிறோம், ஒரு வரிய ஜிஎஸ்டியவே ஒரு எக்ஸாம்பிளுக்கு வசூலிக்கிறாங்க. அப்ப அந்த ஜிஎஸ்டியை எப்படி பிரிச்சு எடுத்துக்கிறாங்க, இங்க இருக்கக்கூடிய மொத்த வளங்களை எப்படி இவங்க 2 பேரும் பிரிச்சு எடுத்துக்கிறாங்க. உதாரணத்துக்கு இன்னைக்கு மத்திய அரசாங்கத்துக்கு ஒரு வருவாயா ரயில்வேஸ் இருக்கு, அதே மாதிரி மாநில அரசாங்கத்துக்கு ஒரு வருவாயா ரோட் டிரான்ஸ்போர்ட் இருக்கு. ஸோ மத்திய அரசாங்கத்தினுடைய செலவீனமா நீங்க டிஃபென்ஸை பார்க்கலாம். ஓகேங்களா? ஒரு பாதுகாப்பு துறையை அவங்க மேம்படுத்துறாங்க. அதுவே இங்க இருக்கக்கூடிய மாநில அரசாங்கத்தினுடைய டிஃபென்ஸ் இந்த மாதிரியான ஒரு செலவா நீங்க போலீஸை பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி ஒரு ஹெல்த் சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய மருத்துவ கட்டமைப்பை அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ இது அரசாங்கத்தினுடைய செலவீனமாகவும் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். அப்போ 2 இடங்கள்ல அரசியலமைப்புல 2 இடங்களை குறிப்பிடும். பார்ட் 12 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பகுதி 12ல பினான்சியல் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய நிதி சார்ந்த உறவுகள், மத்திய மற்றும் மாநில அரசுக்கு எப்படிலாம் காசை பிரிச்சு எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை அதுல பேசியிருக்கும். ஸோ அதுக்கு அடுத்து ஷெட்யூல் 7 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அட்டவணை 7ல 3 பட்டியல் இருக்கும். மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொது பட்டியல் இருக்கும். அந்த பட்டியல்ல என்ன பண்ணிருக்குன்னா, ஒரு மத்திய அரசாங்கத்துக்கு எங்கெங்கெல்லாம் அதிகாரம் இருக்குன்னு பேசும். அதே மாதிரி ஒரு மாநில அரசுக்கு எங்கெங்கெல்லாம் அதிகாரம் இருக்குன்னு அதுலயே பேசும். அப்போ அதை பத்தி பார்ப்போம். சரிங்களா? ஒரு மத்திய அரசுக்கு என்ன அதிகாரம் இருக்கு,
ஒரு மாநில அரசுக்கு என்ன அதிகாரம் இருக்கு அப்படிங்கிறத பேசுவோம். ஸோ அதுக்கடுத்து இன்னைக்கு நாம பார்க்குறோம், ஒரு வள பகிர்வை எடுத்துக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். 2 பேரும் அவங்களுக்கான வளங்களை பிரிச்சு எடுத்துக்கணும் அப்படிங்கிறோம். அப்போ அந்த வளப்பகிர்வை டாக்ஸ் ஷேரிங்க யாரோ ஒருத்தர் முடிவு பண்ணும் இல்லையா, அதுக்காக அரசியலமைப்பிலேயே கொடுத்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் ஃபினான்ஸ் கமிஷன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய நிதி ஆணையம். அப்ப இந்த நிதி ஆணையம் என்ன செய்வாங்கன்னா, அல்லது நிதிக்குழு என்ன செய்வாங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய 100 ரூபா டாக்ஸ் இருக்குன்னா அதுல மத்திய அரசாங்கம் எவ்வளவு எடுத்துக்கணும், மாநில அரசாங்கம் எவ்வளவு எடுத்துக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயங்கள பேசுவோம். ஸோ அதுக்கடுத்து பிஸ்கல் பாலிசி அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய நிதி கொள்கை. நம்மளுடைய சிலபஸ்ல நிதி கொள்கைன்னு இருக்கு. அப்படி இல்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வந்து பிஸ்கல் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம், நிதி பொருளியல். அப்போ ஒரு நிதி பொருளியல்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஒரு அரசுக்கு எங்கெல்லாம் காசு வருது, அந்த காசை எப்படிலாம் அந்த அரசாங்கம் செலவு பண்ணுது, ஸோ அந்த செலவு பண்ணக்கூடிய வகைகள் என்ன, பட்ஜெட் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ பட்ஜெட்னா என்ன, ஒரு பட்ஜெட்ல என்னென்ன மாதிரியான சிக்கல்கள்லாம் இருக்கு, அதுல பற்றாக்குறைனா என்ன, அது மட்டும் இல்லாம பிஸ்கல் பாலிசி நிதி கொள்கை அப்படின்னு பார்ப்போம். நிதி கொள்கைன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு அரசாங்கம் எப்படி அவங்க கையில இருக்கக்கூடிய ஒரு ரெவன்யூ வருவாயை பயன்படுத்தி, எக்ஸ்பெண்டிச்சர் செலவீனத்தை பயன்படுத்தி பொருளாதாரத்தை மேம்படுத்துறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை பார்ப்போம். அதுதான் இந்த பிஸ்கல் எக்கனாமிக்ஸ். அப்படி இல்லை அப்படின்னா பிஸ்கல் பாலிசி. பிஸ்கல் பாலிசின்னு சிம்பிளா கொடுத்துருக்கான். பட் பிஸ்கல் எக்கனாமிக்ஸை ஃபுல்லா படிக்கிறது நல்லது. ஸோ அதுக்கு அடுத்து இது அரசாங்கத்தினுடைய சார்பா நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம், மேக்ரோ எக்கனாமில வங்கி சார்ந்தும் இருக்கும் அப்படின்னு. ஸோ அந்த வகையில் நம்மள சிலபஸ்ல கொடுத்துருக்கக்கூடிய வங்கி தான் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்தியன் ரிசர்வ் வங்கி. அப்போ இந்த இந்தியன் ரிசர்வ் வங்கி ஒரு பணத்தை அச்சிட்டு இந்திய பொருளாதாரத்துல வெளியிடுறார். இப்படி வெளியிடக்கூடிய வங்கி எப்படி அதை வந்து செலவு பண்ண, எப்படி வந்து அதை வந்து கட்டுப்படுத்துறாங்க, மக்கள் மத்தியில எப்படி பணப்புழக்கத்தை கட்டுப்படுத்துறாங்க, அவங்க கையில இருக்கக்கூடிய டூல்லாம் என்ன, அவங்க கையில இருக்கக்கூடிய சில டூல்லாம் என்ன, இதெல்லாம் பயன்படுத்துவாங்க. ஒரு ரெப்போ ரேட்னா என்ன, ஒரு ரிவர்ஸ் ரெப்போ ரேட்னா என்ன, ஒரு ரெப்போ விகிதம், வங்கி இருப்பு விகிதம்னா என்ன, சட்டப்பூர்வ நீர்மைத்தன்மை, ஏன்னா இதெல்லாம் பயன்படுத்தி அவங்க வந்து அதை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. பணத்தை, ஒரு பொருளாதாரத்துல இருக்க பணத்தை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அதுக்கடுத்து இந்த மாதிரி ஒரு வங்கி வந்து ஒரு பொருளாதாரத்தை கட்டுப்படுத்தக்கூடிய விஷயத்த பத்தி படிக்கிறதா என்னது, மானிட்டரி பாலிசி அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய பணவியல் கொள்கை. பணவியல் கொள்கை. அப்ப பணவியல்னாவே என்ன, பணம். அப்ப பணம்னா என்ன, பணம் எப்படி இங்க வளர்ந்து வந்திருக்கு, பண்ட மாற்று முறையில இருந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய கிரிப்டோ கரன்சி வரையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ இந்த விஷயத்த நீங்க பார்க்கணும். இப்போ 2வது பேராகிராஃபை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்தமாக பிஸ்கல் பாலிசி நிதி கொள்கையும் மானிட்டரி பாலிசி பணவியல் கொள்கையும் சேர்ந்தது தான் அப்படிங்கிறத பார்க்கணும். டெஃபினட்டா இந்த ஏரியால வந்து உங்களுக்கு 3 கொஸ்டின் வரும். அதுல முக்கியமான ஏரியா இந்த ஜிஎஸ்டி. ஜிஎஸ்டி அப்படிதான் 2017 கொண்டு வந்தாங்க. இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய கொஸ்டின் எல்லா கொஸ்டின் ஜிஎஸ்டி பத்தி ஏதோ ஒரு கேள்வி வந்துகிட்டே இருக்கும். ஓகேவா? ஒரு குரூப் 1 மாதிரியான எக்ஸாம்ஸ்ல 2 கேள்வி வரதுக்கான வாய்ப்புகள்லாம் உண்டு. ஓகேவா? ஸோ அதை நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கு அடுத்து 3வது பேராகிராஃபா ஸ்ட்ரக்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன். இங்க இருக்கக்கூடிய இந்திய பொருளாதாரத்தினுடைய கட்டமைப்பு மற்றும் வேலைவாய்ப்பு உருவாக்கம் அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. ஸோ அப்போ நீங்க யோசிச்சு பாருங்களேன், ஒரு பொருளாதார கட்டமைப்புன்னு பார்க்கும்போது பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி செக்டார் அப்படின்னு இருக்கும். முதல் நிலை தொழில், 2ஆம் நிலை தொழில், 3ஆம் நிலை தொழில் இருக்கும். அப்போ முதல் நிலை தொழில்னா என்ன? ஸோ அந்த முதல் நிலை தொழில் சார்ந்து என்ன பண்றாங்க? ஒரு 2ஆம் நிலை தொழில்னா எப்படி இருக்கும் அதை பார்க்க. ஸோ அந்த 3ஆம் நிலை தொழில்னா என்ன அப்படிங்கிறத பேசணும். ஓகேவா? ஸோ அது இந்தியன் எக்கனாமிக்கு ஏற்ற மாதிரி பேசணும். அதுல ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன சொல்றாங்க, அக்ரிகல்ச்சர் அண்ட் லேண்ட் ரிஃபார்ம்ஸ், நில சீர்திருத்தம் மற்றும் வேளாண்மை. இந்திய பொருளாதாரத்துக்கும் வேளாண்மைக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு அப்படிங்கிறத பேசணும். ஸோ அதுக்கு அடுத்து இந்த வேளாண்மைக்கும் லேண்ட் ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய நில சீர்திருத்தத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு. ரொம்ப முக்கியமான டாபிக் நில சீர்திருத்தம்னா. இன்னைக்கு இந்தியாவில் வேளாண்மை ஒரு முதுகெலும்பு, வேளாண்மை தான் முக்கியம் அப்படின்னு பேசினாலும் அதுக்கு அடிப்படையான காரணமா இருந்தது நிறைய சமூகம் சார்ந்து பொருளாதார சார்ந்த ஒரு நடவடிக்கையா இருந்தது வந்து லேண்ட் ரிஃபார்ம்ஸ், நில சீர்திருத்தங்கள். இப்போ கான்ஸ்டியூஷன்ல லேண்ட் ரிஃபார்ம்ஸ் பத்தி என்ன பேசுது, ஏதாவது அதுக்கு சட்டம் இருக்கா, இல்லை அதுக்கு ஏதாவது திட்டம் இருக்கா, அரசாங்கம் அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது பார்க்கறது தான் இந்த ஏரியா. ஓகேவா? ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் லேண்ட் ரிஃபார்ம்ஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர். ஸோ அதுக்கு அடுத்து இங்க இருக்கக்கூடிய இந்த வேளாண்மை என்னென்ன மாதிரியான அறிவியல் மற்றும் தொழில்நுட்பங்களுடைய பங்களிப்போடு இது செயல்படுது. உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம ட்ரோன்கள் பயன்படுத்துவோம், டிராக்டர்கள் பயன்படுத்துவோம். ஒரு காலத்துல மாடுகளை வச்சு ஏர் உழுதுட்டு இருந்தோம், இப்போ டிராக்டர்களை வச்சிருக்கோம். அப்போ யோசிச்சு பாருங்க, அது ஒரு தொழில்நுட்ப மேம்பாடு. ஸோ இந்த மாதிரி என்னென்ன தொழில்நுட்ப மேம்பாடு, என்னென்ன மாதிரியான அறிவியல் மேம்பாடு வந்து வேளாண்மையில வந்திருக்கு, வேளாண்மை சார்ந்த துறைகள்ல என்னென்னலாம் வந்திருக்கு. ஸோ இதை பத்தி பேசுவோம். உதாரணத்துக்கு நவீனமா நம்ம பேசுறது உண்டு, ஒரு குளிர்வீட்டப்பட்ட கிடங்குகள் எப்படி, ஒரு கோல்டு ஸ்டோரேஜ்னா என்ன, ஒரு ட்ரோன் எப்படி பயன்படுத்துறாங்க, சென்சார்ஸை எப்படி பயன்படுத்துறாங்க, ப்ரிசிஷன் ஃபார்மிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், துல்லிய வேளாண்மை, ஒரு ஜிபிஎஸ் பயன்படுத்துறது,
ஒரு ரிமோட் சென்சிங், ஒரு தொலை நுண்ணறிவை பயன்படுத்துறது. ஸோ இதெல்லாம் வேளாண்மையில பயன்படுது. அதுவே அந்த சைடு பார்க்கும்போது புரட்சிகள், வேளாண் புரட்சிகள், ஒரு பசுமை புரட்சி, வெண்மை புரட்சி, இது எல்லாமே எதுக்காக கொண்டு வரப்பட்டதுன்னா நவீன தொழில்நுட்பங்களை வேளாண்மை மற்றும் அதன் சார்ந்த துறைகள்ல கொண்டு வரணும் அப்படிங்கக்கூடிய நோக்கத்தோட அது கொண்டு வரப்பட்டதா. அப்ப என்னென்ன புரட்சிகள்லாம் இருக்குன்னு நம்ம பார்க்கணும். ரைட்டா? ரைட். ஸோ அதுக்கு அடுத்து இண்டஸ்ட்ரியல் growth, இங்க இருக்கக்கூடிய தொழில்துறை வளர்ச்சி. அப்போ இந்திய பொருளாதாரத்துல இந்த தொழில்துறை எவ்வளவு முக்கியமான ஒரு துறையா இருக்கு, என்னென்ன வகையான தொழில்துறை இருக்கு, மெயினா எம்எஸ்எம்இஸ், சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள்னா என்ன, அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய பங்களிப்பு என்ன, அவங்கள யாரு டிஃபைன் பண்றா, அதுக்கு அவங்களுடைய டெஃபனிஷன் என்ன, அவங்களுடைய வரையறை என்ன. ஸோ அதுக்கடுத்து இந்த சைடு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ், குடிசை தொழில்னா என்ன, பப்ளிக் செக்டார், பொதுத்துறைனா என்ன, தனியார் துறைனா என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ இந்த துறைகளை மேம்படுத்த அரசாங்கத்தால் எடுக்கப்பட்ட கொள்கைகள் என்ன, சட்டங்கள் என்ன, திட்டங்கள் என்ன அப்படிங்கிறத பேச வேண்டியதா இருக்கும். ஸோ அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரூரல் வெல்ஃபேர் ஓரியன்ட் ப்ரோக்ராம்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஊரக நலன் சார்ந்த திட்டங்கள். அப்போ ஊரக பகுதியில் இருக்கக்கூடிய அடிப்படை கட்டமைப்பையும் சமூக பொருளாதார முன்னேற்றத்தையும் கொண்டு வர அரசாங்கம் என்னென்ன திட்டங்களை எடுக்கிறாங்க. உதாரணத்துக்கு ஒரு ஜல் ஜீவன் மிஷன், பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா. ஜல் ஜீவன் மிஷன்னா வீட்டுக்கு தண்ணி வழங்கணும், குடி தண்ணியை வழங்கணும் அப்படிங்கிறது அதனுடைய நோக்கம். இங்க இருக்கக்கூடிய கிராம் சதக் யோஜனா, ஊரக பகுதிகளுக்கு சாலை வசதிகளை மேம்படுத்தணுங்கிறது அதனுடைய நோக்கம். ஆவாஸ் யோஜனா, வீடு கட்டி கொடுக்கணுங்கிறத நோக்கம். ஸோ இந்த மாதிரி என்னென்ன விஷயங்கள், என்னென்ன திட்டங்கள் வந்து இங்க இருக்கக்கூடிய ஊரக பகுதிகளை மேம்படுத்துவதற்காக கொண்டு வரப்பட்டது. ஸோ அதுக்கு அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா சோசியல் ப்ராப்ளம். ரொம்ப முக்கியமானதுங்க. நீங்க ஒரு குரூப் 1 எக்ஸாமினேஷன் முடிச்சு குரூப் 1 மெயின்ஸுக்கு போறீங்க, இல்ல குரூப் 2 பிலிமினரி முடிச்சு குரூப் 2 ஏ மெயின்ஸுக்கு போறீங்க. அப்படிங்கும் போது இந்த சோசியல் இஷ்யூஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு டாபிக் அங்க தனியாவே வரும். ஒரு குரூப் 1 போகும்போது 40 கொஸ்டின் வரும் உங்களுக்கு. அதுவே ஒரு குரூப் 2 எல்லாம் போகும்போது அங்கேயும் உங்களுக்கு 40 கொஸ்டின் வரும். ஸோ இந்த மாதிரி ரொம்ப முக்கியமான ஏரியாவா இந்த சோசியல் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய சமூக பிரச்சனைகளை பார்க்கணும். ஸோ இந்த சமூக பிரச்சனைகளை பொறுத்த வரைக்கும் அங்க மெயின்ஸ்ல இருக்கிற வரைக்கும் எலாபரேட்டிவா கொடுத்துருக்காங்களான்னு கேட்டால் கிடையாது. இங்க என்னென்ன அவசியமோ அதை மட்டும் கொடுத்துருக்காங்க. அதுல ஒண்ணு பாப்புலேஷன், மக்கள் தொகை. பாப்புலேஷன் அஸ் சோசியல் ப்ராப்ளம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மக்கள் தொகையியல் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய டெமோகிராஃபி இருக்கு இல்லையா, அதை கொண்டு வந்து இந்த சோசியல் இஷ்யூல இருக்கக்கூடிய பாவர்ட்டியில, ஐ மீன் சோசியல் இஷ்யூல இருக்கக்கூடிய பாப்புலேஷன்ல படிக்கிறது. அதுக்கும் டெமோகிராஃபிக்கும் சம்மந்தமே கிடையாது. டெமோகிராஃபினா நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமியோடைய நீங்க முடிச்சிடணும். ஓகேவா? அங்க இருக்கக்கூடிய இந்திய பொருளாதாரத்தினுடைய இயல்புகள்லயே டெமோகிராஃபியை கொண்டு வந்து முடிச்சிடணும். பாப்புலேஷன்ல என்ன படிக்கும்னா ஒரு மக்கள் உலகளாவிய லெவல்ல 2வது பெரிய மக்கள் தொகை நாடா இந்தியா இருக்கு. அப்ப இந்தியா 2வது பெரிய மக்கள் தொகையா நாடா இருக்கிறதுக்கான காரணம் என்ன, அதனுடைய தாக்கம் என்ன, அரசாங்கம் கொள்கை ஏதாவது கொண்டு வந்திருக்காங்களா, நேஷனல் பாப்புலேஷன் பாலிசி, அதை கொண்டு வந்த ஸ்கீம் ஏதாவது இருக்கா, ஆக்ட் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத பேசணும். ஸோ அதே மாதிரிதான் எஜுகேஷனுக்கு வந்து ஏற்கனவே நம்ம சேனல்ல வீடியோ போட்டிருக்கோம், ரொம்ப தெளிவாகவே போட்டிருக்கோம். ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் இன் இந்தியா எப்படி இருக்கு, கமிஷன்ஸ் என்ன இருக்கு, கமிட்டிஸ் என்ன இருக்கு, பாலிசி எப்படி இருக்கு, ஆக்ட் எப்படி இருக்கு, கான்ஸ்டியூஷன்ல என்ன சொல்லியிருக்கு, அது தொடர்பான ஸ்கீம்ஸ் என்ன இருக்கு அப்படிங்கிற ரொம்ப டீட்டெயில்டா பேசியிருக்கோம். அதை நம்ம பார்க்கணும். ஒரு இல்லிட்ரசி, கல்வி அறிவின்மை அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்த அதை அப்ரோச் பண்ணும். ஸோ அதுக்கடுத்து இங்க இருக்கக்கூடிய ஹெல்த், ஒரு நல்வாழ்வு முறைகள், நல்வாழ்வுக்கான கட்டமைப்பு இந்தியாவில் எப்படி இருக்கு, அது நல்லா இருக்கா இல்லையா, அது இருக்குதுன்னா அதுக்கான திட்டங்கள் என்ன, ஸோ அப்படிங்கிறத பேசணும். அதுக்கடுத்து அன்எம்ப்ளாய்மெண்ட், வேலையின்மை. ஒரு வேலையின்மைனா என்ன, அந்த வேலையின்மையினுடைய வகைகள் என்ன, ஏன் ஒரு வேலையின்மை உருவாகுது, அந்த வேலையின்மையை சரி பண்ண அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்கிறத பேசணும். ஸோ அதுக்கடுத்து பாவர்ட்டி, வறுமைனா என்ன, என்னென்ன வறுமை, இந்தியாவில் வறுமை எந்த மாதிரி இருந்திருக்கு, அதை ஆய்வு பண்றதுக்காக, அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக என்னென்ன குழுக்கள் இந்தியாவில் அமைக்கப்பட்டது, அப்ப அந்த குழுக்களினுடைய பரிந்துரை என்னவாயிருக்கு, அப்ப வறுமையை ஒழிக்கிறதுக்காக அரசாங்கம் எடுத்த திட்டங்கள் என்ன அப்படிங்கறத முதல் கொண்டு இந்த ஏரியாவில் நம்ம இந்த ஏரியாவும் ரொம்ப முக்கியம். கண்டிப்பா ஒரு 4 கொஸ்டின் வரும். மெயினா ஸ்கீம்ஸ், திட்டங்கள், இந்த அக்ரிகல்ச்சர் ஓரியன்டான திட்டங்களை கேட்கலாம். ஸோ அதுவே வந்து பாத்தீங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரி ஓரியன்டான திட்டங்களையோ கொள்கையிலையோ கேட்கலாம். சோசியல் ப்ராப்ளம், சமூக பிரச்சனைகள் சார்ந்த திட்டங்களை உங்களுக்கு கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி கேட்கும்போது இது ரொம்ப முக்கியமா பார்க்கணும். இந்த ஏரியாவுக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா, ஸ்கூல் புக்ல பெரிய லெவல்ல இதுக்கு நோட்ஸ் இருக்கவே இருக்கு. நீங்க வெளி சோர்ஸ் ரெஃபர் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான ஏரியா டோட்டலாக இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமில இருந்து பாவர்ட்டி வரைக்கும். இதுதான் உங்களுடைய சிலபஸ். உங்களுடைய சிலபஸ் இப்படிதான் அப்ரோச் பண்ணும். சிலபஸ் ஏன் இந்த அப்ரோச் அப்படிங்கிறது முதல்ல தெரிஞ்சுக்கோங்க.
உங்களுக்கு டிஎன்பிசி கொடுத்துருக்கான் அப்படின்னா டிஎன்பிசி உங்களுக்கு கொடுக்கறதே இது மட்டும்தான். நீங்க ஸ்கூல் புக்கை படிங்க, ஆத்தரை படிங்க, ஒரு ஆத்தர், ஒரு ஃபாரின் ஆத்தர் புக் படிங்க, இல்லை ஒரு இந்தியன் ஆத்தர் புக் படிங்க, அப்படி இல்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா யூபிஎஸ்சி புக் படிங்க அப்படின்னு அவன் எதையுமே கொடுக்கல. உங்களுக்குன்னு உங்க கையில கொடுத்துருக்கக்கூடியது ஒரு 2 பக்கத்துக்கான சிலபஸ். இப்போ அந்த சிலபஸ் அவங்க எங்க இருந்து வேணாலும் கேட்பாங்க. அவங்க ஒரு பெரிய ஆத்தர் புக்ல இருந்து கேட்கலாம், ஒரு டிகிரிஷனர் புக்ல இருந்து கேட்கலாம், ஒரு யூனிவர்சிட்டியோடைய கொஸ்டின் பேப்பர்ல இருந்து உங்களுக்கு கேட்கலாம். அது நம்மளுக்கு தெரியாது. பட் இந்த சிலபஸை நம்ம படிக்கணும். முதல்ல ஒரு சிலபஸ்ல என்ன இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். வெறுமனே அந்த வார்த்தைகளை மட்டும் தெரிஞ்சுக்காம அந்த சிலபஸ்ல எப்படிதான் இருக்கு, அந்த கட்டமைப்பு என்ன அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு விஷயம் தான் இது. ஓகேங்களா? சரி, முதல்ல ஸோ அதுக்கு அடுத்து எங்க படிக்கணும், ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எங்க படிக்கிறது? நிறைய பேர் படிக்கிறோம், பட் எங்க படிக்கிறதுங்கிற ஒரு கேள்வி இருக்கு. எப்பவும் போல நமக்கு காலங்காலமா சொல்லப்பட்ட ஒரு விஷயம், ஸ்கூல் புக்ஸ். முதல்ல பள்ளி புத்தகங்களை முடிங்க அப்படிங்கிறது. ஸோ அப்போ ஸ்கூல் புக்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 6வதுல இருந்து 12வது வரைக்கும் படிக்கணுங்கிறது ஜென்ரலான ஒரு விஷயம். இப்போ எக்கனாமிக்கு 6வதுல இருந்து 12வது வரைக்கும் கவர் ஆகுமா, சிலபஸ் கவர் ஆகுமா அப்படிங்கிறதா ஒரு கேள்வி. இந்த இடத்துல நீங்க முதல்ல எதை படிச்சா நல்லதுன்னா 11th எக்கனாமியை படிக்கிறது நல்லது. அங்கேயும் ஃபுல்லா படிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. லெசன் நம்பர் 11 to 10, சாரி 7 to 10, லெசன் நம்பர் 7ல இருந்து 10 வரைக்கும் படிக்கணும். அதே மாதிரி இந்த 4 லெசனும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பியூராவே என்ன பண்ணிருக்குன்னா இந்தியன் எக்கனாமியை கவர் பண்ணும். அதுவே லெசன் நம்பர் 11 பாத்தீங்கன்னா தமிழ்நாடு எக்கனாமியை கவர் பண்ணும். ஓகேவா? தமிழ்நாடு பொருளாதாரத்தை கவர் பண்ணும். அப்படி பார்க்கும்போது இந்த 5 லெசன் ரொம்ப இம்பார்ட்டன்டானது. 7, 8, 9, 10, 11 இந்த 5 லெசன் ரொம்பவுமே முக்கியமானது 11th எக்கனாமி புக்ல. அதை முதல்ல படிங்க. அப்புறம் அங்கே 6th இருந்து 10th வரைக்கும் படிக்க வேண்டாமா? டைம் இருந்தால் தாராளமாக படிங்க. ஆனால் அட்லீஸ்ட் இதனாச்சும் படிங்க அப்படிங்கிறத விஷயம். ஸோ அதுக்கடுத்து 12th எக்கனாமியில் லெசன்ஸ் பேர் சொல்கிறேன், ஓகேங்களா? முதல்ல பேங்கிங், வங்கியல் அப்படிங்கிறத படிங்க. 2வது மானிட்டரி எக்கனாமிக்ஸ், பணவியல், பொருளியல் அப்படிங்கக்கூடிய ஒரு லெசனை படிங்க. 3வது பிஸ்கல் எக்கனாமிக்ஸ், நிதி பொருளியல் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்த படிங்க. 4வது பிளானிங், திட்டமிடல். பிளானிங் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய திட்டமிடல் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்த படிங்க. அப்போ இந்த 4 லெசன் இதுலயும் அந்த பிளானிங் இன் இந்தியாங்கிறது ரொம்ப முக்கியம். இந்தியாவில் திட்டமிடல்னு தனியா அதுல ஒரு பாட்டு இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு பாதி லெசனுக்கு மேல இந்தியாவில் திட்டமிடல் நோக்கி நகர ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ அதை படிங்க. இப்போ வங்கியல்னா என்ன, ஒரு வங்கி ஆர்பிஐ எப்படி இருக்கு, ஸோ வங்கியினுடைய செயல்பாடு என்ன அப்படிங்கிறத நீங்க மானிட்டரி எக்கனாமிக்ஸ் பேங்கிங்ல படிச்சிருவீங்க. பணவியல் கொள்கையிலையும் வங்கியிலையும் படிச்சிருவீங்க. அதுக்கடுத்து பிஸ்கல் எக்கனாமிக்ஸ், நிதி பொருளியல்னா என்ன, ஒரு அரசாங்கத்துக்கு எப்படி வருவாய் வருது, அந்த மாதிரியான விஷயங்களை படிப்பீங்க. அடுத்து திட்டமிடல். ஸோ இதுதான் விஷயம். ஸோ அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம், இதை மட்டும் படிச்சா போதுமா? கண்டிப்பா என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு டிஎன்பிசிக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய நாம இந்த ஸ்கூல் புக்ல இருக்கு, அதுவும் 12th ஸ்கூல் புக்ல இருக்க கான்செப்ட்லாம் பயங்கர கிளாரிட்டியா இருந்தாங்களாவே நம்மளுக்கு யூபிஎஸ்சி எக்கனாமி வரைக்கும் எழுதலாம். ஓகேவா? நீங்க கவலையே பட வேண்டாம். ஓகேவா? ஸோ நான் போய் வெளியே ஆத்தர் புக் படிக்கிறேன், ஒரு ரமேஷ் சிங் படிக்கிறேன், நிதின் சிங்கானியா படிக்கிறேன், அதெல்லாம் செகண்டரி. உங்களுக்கு அதெல்லாம் 2வது கட்டம். முதல்ல இதை முடிங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்து அரசாங்கத்தால் வெளியிடப்படக்கூடிய சில டாக்குமெண்ட்டை நீங்க படிக்கணும். ஓகேவா? ஸோ அரசாங்கத்தால் வெளியிடப்படக்கூடிய சில டாக்குமெண்ட்ஸ்ன்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் விஷயமா இந்தியாவினுடைய பட்ஜெட்டை படிக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்தியாவினுடைய பட்ஜெட்டை நீங்க அடிப்படையா படிக்கணும். பட்ஜெட்னா என்ன, ஸோ ஒரு ஏன்னா அதெல்லாம் நீங்க இந்த பிசிக்கல் எக்கனாமிக்ஸ்லேயே படிச்சிருவீங்க. ஒரு பட்ஜெட்னா என்ன அப்படிங்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ஸோ இந்த நிதி கொள்கையிலேயே நீங்க படிச்சிருவீங்க, நிதி பொருளியல்லையே படிச்சிருவீங்க. இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு பட்ஜெட்டை பத்தின இதை படிப்பீங்க. ஒரு பட்ஜெட்னா என்ன, ஸோ இந்தியன் பட்ஜெட், இந்திய பட்ஜெட் அந்தந்த வருஷத்துல வெளியிடக்கூடிய பட்ஜெட்டை நீங்க படிக்கணும். ஓகேங்களா? அந்தந்த வருஷத்துல வெளியிடக்கூடிய பட்ஜெட்டை நீங்க படிக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ 2026 எக்ஸாம் எழுத போறீங்கன்னா 2026ல இந்தியன் பட்ஜெட் என்ன குறிப்பிடுது, இந்தியன் பட்ஜெட் என்ன போட்டிருக்காங்க, ஸோ அதில் எந்த திட்டத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத படிக்கும். ஸோ அதுக்கு அடுத்து இங்க இருக்கக்கூடிய எக்கனாமிக் சர்வே அப்படிங்கிறத பார்க்கணும். பொருளாதார ஆய்வறிக்கை. ஸோ இந்தியாவுடைய பொருளாதார ஆய்வறிக்கை எப்படி இருக்கு, அந்த பொருளாதார ஆய்வறிக்கையை படிங்க. ஸோ விஷயம் என்னன்னா ஒரு பட்ஜெட்டோ பொருளாதார ஆய்வறிக்கையோ எடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு
அரௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு 300 பக்கம் 400 பக்கம் இருக்கும். அவ்வளோ நான் படிக்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியே இல்ல. அந்த நிதி அமைச்சகமே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இத சிம்ப்ளிஃபை பண்ணி ஒரு 10, 15 பக்கத்துக்குள்ள குடுத்திருப்பாங்க. அத படிங்க. அதுல இருக்க டீட்டெயில்ல சின்ன சின்ன விஷயங்கள கூட நல்ல டீட்டெயிலா தெரிஞ்சுக்கோங்க. அது போதும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள படிங்க. டாக்குமெண்ட்ஸா ஒரு அரசாங்கத்தினுடைய பட்ஜெட் படிக்கணும். இது இந்தியன் எக்கனாமிங்கிறதுனால இந்திய அரசாங்கத்துடைய பட்ஜெட் படிக்கணும். அதுவே தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் படிக்கும்போது தமிழ்நாட்டினுடைய பட்ஜெட் படிக்கணும். ஏன்னா அங்க எக்கனாமி ஆஃப் தமிழ்நாடுன்னு இருக்கும். சரியா? ஸோ அந்த விஷயம். ஸோ அதுக்கு அடுத்து கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இங்க நீங்க படிக்கணும். ஸோ இப்போ கரண்ட் அஃபேர் நீங்க படிக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த கரண்ட் அஃபேரை பொறுத்த வரைக்கும் ஓகேவா? ஸோ இங்க கரண்ட் அஃபேரை பொறுத்த வரைக்கும் இங்கன்ட்டு இல்லை, டிஎன்பிசி கரண்ட் அஃபேரை பொறுத்த வரைக்கும் என்னைக்குமே ஒரு ஸ்டாட்டிக் பார்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? இங்க இருக்கக்கூடிய ஸ்டாட்டிக் பார்ட் படிச்சுட்டு அதுக்கு அடுத்து கரண்ட் அஃபேர் படிக்க போங்க. ஓகேவா? ஸோ எப்போதுமே நிறைய ஆஸ்பிரன்ஸ் நான் பார்க்குறேன். நிறைய பேர் என்கிட்டயுமே கேட்குறாங்க, சார் நான் இன்னைக்கு தான் படிக்க ஆரம்பிக்கிறேன். நான் போய் எந்த நியூஸ் பேப்பர் படிக்கிறது? ஹிந்து படிக்கவா? இல்லை நான் வந்து ஒரு தமிழ் நியூஸ் பேப்பர் பார்க்கவா? அப்படிங்கிறாங்க. இப்போ நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் நாள்ல இருந்து கரண்ட் அஃபேர் படிக்கிறது தப்பே கிடையாது. தாராளமா படிங்க. சந்தோஷமா படிங்க. வரவேற்க தகுந்த விஷயம் தான். நீங்க படிக்கிறது ரொம்ப நல்லது தான். ஆனா, எங்க ஒரே ஒரு சின்ன விஷயங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கோங்க. நீங்க இப்படி படிக்கிறது பிரச்சனை கிடையாது. அப்படி படிக்காததுக்கு முன்னாடி ஸ்டாட்டிக்கான விஷயங்கள தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நித்தி ஆயோக்னா யாருன்னே தெரியாம, நித்தி ஆயோக் பண்ற விஷயங்கள பத்தின புரிதல் நமக்கு எப்படி இருக்கும்? நித்தி ஆயோக் வந்து கரண்ட் அஃபேர்ல இப்போ ரீசெண்டா ஏப்ரல்ல ஒரு நியூஸ், நித்தி ஆயோக்கினுடைய துணைத் தலைவர் மாற்றப்பட்டிருக்காரு அப்படிங்கிற ஒரு நியூஸ் வருது. நித்தி ஆயோக்னா யாரு? நித்தி ஆயோக்ல துணைத் தலைவர் என்ன பண்றாருங்கிறது தெரியாம, நாம நித்தி ஆயோக்ல துணைத் தலைவர் மாத்திருக்காங்க அப்படிங்கிறத மட்டும் மனப்பாடம் பண்றதுல எந்த ஒரு பலனும் கிடையாது. கரண்ட் அஃபேர் படிங்க, சந்தோஷமா படிங்க. ஆனா இங்க இருக்கக்கூடிய இந்த ஸ்டாட்டிக் பார்ட் முடிச்சுட்டு ஆரம்பிங்க. இன்னைக்கு ஒரு கவர்னர் பத்தி ஒரு செய்தி வருது. கவர்னர்னா யாருங்கிறது தெரியாம கவர்னர் பத்தின செய்தியை படிச்சு நம்ம என்ன பண்ண போறோம்? ஏன்னா நம்ம வந்து ஒரு நியூஸ் சேகரிக்கிறதுக்காக படிக்கல, அல்லது கரண்ட் அஃபேரை நோட் போட்டு நான் எழுதிட்டேன் அப்படிங்கிறதுக்காக நம்ம படிக்கல. நமக்கு வந்து நிறைய விஷயம் தெரியணும். ஸோ அந்த கரெக்டான விஷயங்களை தெரியணும் அப்படிங்கக்கூடிய ஒரு நோக்கத்தை தான் இது போறோம். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, முதல்ல ஸ்டாட்டிக்கான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். ஒரு கவர்னர்னா யாரு? கவர்னருக்கு என்ன அதிகாரம் இருக்கு? அவர் எப்படி அப்பாயின்மெண்ட் பண்றாங்க? அவருக்கும் மாநில அரசுக்கும் என்ன சிக்கல்? அவருக்கும் மத்திய அரசுக்கும் என்ன உறவுங்கிறதெல்லாம் முதல்ல படிச்சு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, கரண்ட் அஃபேர்ல படிங்க. ஒரு கவர்னர் அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க. கவர்னருக்கும் இங்க இருக்கக்கூடிய மாநில அரசுக்கும் சில சண்டை இருந்துச்சு. அதுக்காக சில கேசஸ்லாம் இருக்கு. அப்படிங்கிறத அடுத்து படிங்க. ஓகேவா? ஸோ அது எப்பவுமே ரொம்ப முக்கியம். ஸோ இதை தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் ஓகே. இதெல்லாம் நம்ம படிச்சிடலாம். இதான் சிலபஸ், இதான் விஷயம் அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம், டிஎன்பிஎஸ்சி நம்மகிட்ட இருந்து என்ன எதிர்பார்ப்பாங்க அப்படிங்கிறது நல்லா புரிஞ்சுக்கணும். டிஎன்பிஎஸ்சி இன்னைக்கு ஒரு எக்கனாமியை பொறுத்த வரைக்கும் நீங்க எக்கனாமி எழுத போறீங்க அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி உங்கள்கிட்ட வந்து நீங்க டிகிரி படிக்கணும்லாம் எதிர்பார்க்கவே மாட்டான். இவர் வந்து டிகிரி படிக்க ஒரு எக்கனாமியில வந்து டாக்டரேட் படிக்கணும், ஒரு எம்ஏ எக்கனாமிக்ஸ் படிக்கிற அளவுக்கு இவருக்கு வந்து நாலேஜ் இருக்கணும். அதெல்லாம் எதிர்பார்க்க மாட்டாங்க. ஒரு எக்கனாமிக்ஸை பத்தின ஒரு அடிப்படை புரிதல் உங்களுக்கு இருக்கா? அதுவும் இந்தியன் எக்கனாமியை பத்தின ஒரு அடிப்படை புரிதல் இருக்கா? அரசாங்கம் கொண்டு வந்த திட்டத்தை பத்தின ஒரு புரிதல் இருக்கா உங்ககிட்ட? ஓகேவா? ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை பேசுவாங்க. ரைட்டா? என்னைக்குமே என்ன பண்ண மாட்டாங்கன்னா, ரொம்ப அப்படியே டீப் இன்டு தட் அப்படிங்கிற மாதிரி அப்படியே குதிச்சு பயங்கர கான்செப்டோட போகவே மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன தேவைன்னா, நமக்கு அந்த அடிப்படை புரிதல் இருக்கா அப்படிங்கிறத மட்டும் டெஸ்ட் பண்ணுவாங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். இன்னொன்னு, கரண்ட் ஓரியன்டான அப்ரோச். கரண்ட் அஃபேர்ல கரண்ட்ல நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய விஷயம் அவருக்கு புரியுதா, அந்த புரிதல் இருக்கா அப்படிங்கிறத பார்ப்பாங்க. ஓகே, ஆமா, எனக்கு அந்த புரிதல் இருக்கு அப்படிங்கிறத நம்ம அங்க அவங்களுக்கு காட்டணும். என்ன மாதிரியான புரிதல் இருக்கா அப்படிங்கிறத பார்ப்பாங்க அப்படின்னா, ஓகே, இவர் வந்து கரண்ட்ல வந்து ஒரு ஸ்கீம் கொண்டு வந்து 10 வருஷம் ஆச்சு, இவருக்கு அதை பத்தின புரிதல் இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. இப்போ ரீசெண்டா ஒரு ஸ்கீமை வந்து மாத்திருக்காங்க. உதாரணத்துக்கு 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தினுடைய பெயர் மாற்றம் பெற்றது. 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் அப்படின்னு நம்ம சொல்றோம். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை வாய்ப்பு உறுதி திட்டத்தை பிபிஜி ராம்ஜி அப்படின்னு பெயர் மாத்திருக்காங்க. சரிங்களா? ஸோ அப்போ அந்த பெயர் மாற்றம் மட்டும்தான் மாற்றப்பட்டிருக்கா, இல்லை அந்த கட்டமைப்பு அப்படியே தான் இருக்கா அப்படின்னா இல்லை. 100 நாட்களுக்கான வேலை 125 நாட்களா மாறி இருக்கு. முன்ன அனைத்து செலவுகளையும் மத்திய அரசாங்கமே ஏற்கும். இப்போ என்ன பண்றாங்கன்னா, மாநில அரசாங்கத்துக்கு நீங்க 40% கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரியான கட்டமைப்பு மாற்றங்கள்லாம் இப்படி இருக்கு. ஏன்னா இதெல்லாம் கரண்ட்ல போயிட்டு இருக்கு. நாளைக்கு நீங்க ஒரு கவர்மெண்ட் சர்வீஸ்குள்ள போகும்போது இதை பத்திலாம் நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய ஸ்டேட்ல மேபி நீங்க இருக்கலாம். ஸோ அப்போ அதை பத்தி பார்ப்பாங்க, அதை பத்தி பேசுவாங்க. ஓகேங்களா? அதை வந்து உங்களுக்கு கரண்ட்ல என்ன போயிட்டு இருக்கு, என்ன ட்ரெண்ட் இருக்கு அப்படிங்கிறத பத்தி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு அவங்க நினைப்பாங்க.
ஓகேவா? ரைட். ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அதுக்கு அடுத்து இதுதான் விஷயம். இத பத்தின ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்க வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறோம். ஸோ இத பத்தின ஏதாவது கேட்கணும் ஆர் இன்னும் ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா, நீங்க கமெண்ட் செக்ஷன்ல தாராளமா சொல்லலாம். நம்ம அத பத்தி பேசுவோம். ஓகேவா? உங்களுக்கு ஒரு ஓவரால் புரிதல குடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த இந்த வீடியோவினுடைய நோக்கம். இது மாரியான வீடியோ தொடர்ந்து வேணும் அப்படின்னா, நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் அத ஷேர் பண்ணுங்க. ஓகே. ரைட். தேங்க் யூ.